இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. செத்துட்டாங்கன்னு போய் சொல்லி நாடகம் ஆடினா. இத்தனை நாளா இவங்க அம்மாவை வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருந்திருக்கா மாமா. அவ யாருங்கிறத காட்டுறதுக்காக தான் ஸ்மைலிங் கேஸ் அடிச்சதே. பாத்தீங்களா பெருச்சாலி எப்படி வெளியே வந்துருச்சுன்னு? ஏன் கண்மணி, இவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி தானே இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இப்ப இது யாரு புதுசா? இவ ஃப்ராடுன்னு தெரியும். எதையும் இந்த வீட்டுக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்கானு தெரியும். ஆனா இப்படி பெத்த அம்மாவே உயிரோட இல்லைன்னு பொய் சொல்லியிருக்கா பாரு. சி, அதெல்லாம் ஒரு என்ன ஜென்மமா? ஐயோ, இப்ப பாரு, அழகா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ணுவான். ஏ விஜய், என்னது இத்தனை நாளா நல்ல மாதிரி நடிச்சுட்டு இப்போ இந்த வீட்டுக்குள்ள உங்க அம்மாவை பதுக்கி வச்சிருக்க? நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாது. இல்ல மச்சான். என்னடி சொல்ல போற? நீ செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்த போறியா? இல்ல சித்தி, என் அம்மா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, ச்சீ, நன்றி இருக்கடி உனக்கு. தாயில்லாத பொண்ணாச்சே, எங்கேயோ ஆதரவு இல்லாம இருக்காளே, நாமளாவது அவளுக்கு ஆதரவா இருப்போம்னு தானே எல்லாருமா சேர்ந்து உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம். உன்னை நல்லபடியா தானடி பாத்துக்கிட்டோம். என் அண்ணன்லாம் இந்த புள்ளைய இத்தனை நாளா தனியா தவிக்க விட்டுமேன்னு நினைச்சு எத்தனை நாள் புலம்பிருக்க தெரியுமா உனக்கு? சித்தி 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 சித்தி, என்னைய மன்னிச்சிருங்க சித்தி. மன்னிக்கிறதா? உன்னையா? ஏண்டி, உன்னை நான் என் பெத்த பொண்ணை தானே பாத்துக்கிட்டேன். அதுக்கு நீ ஏன் மூஞ்சிலேயே கரிய பூசிட்டல்ல? அப்படியெல்லாம் சொல்லாதே சித்தி, நான் வேணும்னே பண்ணல. மாமா, நீங்களாவது சொல்லுங்க மாமா, என்னைய மன்னிச்சிருங்க மாமா. பொய்ய வழங்க ஆரம்பிச்சிட்டா. மாமா, நான் பண்ணது தப்புதே மாமா. நான் இம்பட்டு பெரிய உண்மையை மறைச்சிருக்க கூடாது. மாமா 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 மாமா, என்னைய மன்னிச்சிருங்க மாமா. மாமா, கெஞ்சி கேக்குறேன் மாமா. ஏய், எழுந்துரு முதல்ல. நான் நீ தள்ளி போடா. இவன் நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது. மாமா, என்னைய நீ மன்னிச்சிருங்க எழுந்துரு முதல்ல. ஏய், மாமா, மன்னிச்சிருங்க மாமா. எழுந்துரு. ஐயோ, வாய் பிடிக்கும். நான் நடிக்கிறேன். நடிச்சதெல்லாம் போதும். இன்னும் நாங்க நம்பிட்டு இருக்க மாட்டோம். எந்த சூழ்நிலையிலையும் அவன் அழுகிறது மட்டும் நம்பிடாத. அவ கண்ணீர் கூட விஷம்தான். விட்டா மொத்த குடும்பத்தையும் முழுங்கிட்டு போயிடுவா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். நான் நிஜமா இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைச்சதே இல்ல. என் குடும்பத்துக்கு நானே எப்படி மச்சான் கெடுதல் நினைப்பேன்? மச்சாங்க சண்டை பல்ல உடச்சிருக்கேன். அவளை கொன்னே விடுங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு நடிப்ப நீ? மச்சானா மச்சான் ஆளப்ப. இந்த வார்த்தையை சொன்னாலும் அப்படியே கொலவெறியாகுது. ஏத்த நான் ஆரம்பத்துல இருந்தே இவ ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடுன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல, கொஞ்சமாவது கேட்டீங்களா யாராவது? இவ சொல்றது அத்தனையும் பொய் தான் அத்த. இப்பயாவது நான் சொல்றத கொஞ்சமாச்சும் நம்புங்க அத்த. மச்சான் மச்சான், சத்தியமா இது தவிர நான் சொன்னது வேற எதுவுமே பொய் இல்ல மச்சான். இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் இதுக்கு மேல உன் பேச்ச நம்ப மாட்டாங்க. ஐயோ, அடேங்க அப்பா. ஐயோ ஐயோ, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃப்ராட நான் பார்த்தது இல்ல சாமி. ஏத்த நீ பாத்திருக்க? இப்ப முறை எவ்வளவு சொல்லிருப்பேன். ஆமா, அவன் பொண்ணும் சேர்ந்து என்னமா திட்டம் போட்டிருக்கீங்க.
உயிரோட இருந்துகிட்டு செத்த மாதிரி நடிச்சு உன் பொண்ணை என் வீட்டுக்குள்ள அனுப்பி பொய் சொல்லி நடிக்க வச்சிருக்கிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? ஐயோ வள்ளி, அப்படியெல்லாம் சொல்லாத வள்ளி. சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் வள்ளி. என்ன சொல்ல முடியாத நிலைமை? நான் சொல்லட்டுமா? இப்படி உன் பொண்ணை நடிக்க வச்சு என் வீட்டுக்குள்ள அனுப்புனாதான் என் குடும்பத்தை மொத்தமா கெடுக்க முடியும். அதானே உன் திட்டம்? அதுக்கு தானே பிளான் போட்டு நடிக்க வந்திருக்கீங்க. செத்து போன என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த குடும்பத்துக்கு நான் எந்த கெடுதலும் நினைக்கல. ச்சே, சத்தியம். உங்க முகர கட்டைங்களுக்கு சத்தியம். மாமா, பிரிஞ்சிருந்த நம்ம 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கத்தே மாமா நான் முயற்சி பண்ணேன். எங்க என் அம்மா உசுரோட இருந்தா நீங்க என்னைய ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்தேன். ஏற்கனவே என் அப்பாவை உங்களுக்கு பிடிக்காது. சின்ன வயசுல நடந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவ தானே மாமா. அதுக்காகத்தான் மாமா இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நிஜமா வேற எந்த நோக்கமும் இல்ல மாமா. மாமா என்னைய மன்னிச்சிருங்க சித்தி, என்னைய மன்னிச்சிருங்க சித்தி. அத்தை, அவ நடிப்பை பார்த்து அவளை மட்டும் நீ மன்னிச்ச, இந்த குடும்பத்தை நீயே அழிக்க போறேன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சுக்க. ஐயோ வள்ளிமா, இது வரைக்கும் அவ சொன்னது எல்லாமே பொய். இவளை மட்டும் தயவு செஞ்சு மன்னிச்சிடாதீங்க வள்ளிமா. மாமா மாமா, நானே உங்ககிட்ட அம்மா உசுரோட இருக்கிற விஷயத்த சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா எங்க நான் அதை சொன்னா உங்களை நான் இழந்துருவேனோ, இந்த குடும்பத்தை நான் இழந்துருவேணும்னு பயந்துட்டேன். நான் சொல்லல மாமா. நீ அப்படி பயந்துருக்க மாட்ட. எல்லாருக்கும் தெரிஞ்சா எங்க நம்ம மாட்டிப்போமோ, மொத்த குடும்பமும் நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருமோன்னு நீ நினைச்சிருப்ப. பெரிய கேடி தாண்டி நீ. ஐயோ மாமா, உங்க புள்ள கூட அவளுக்கு தப்பு நடந்திருக்குன்னு சொன்னால, அதுவும் பொய் தான் மாமா. இவ சொன்ன அத்தனையுமே பொய். இல்ல இல்ல, இனியாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க மாமா. இவ ஏதோ பெருசா திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கா. இல்ல, எங்களுக்குள்ள நடந்தது எல்லாமே உண்மைதான். நான் சொன்ன ஒரே பொய் என் அம்மாவை பத்தினது மட்டும்தான். தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க. எனக்கு கார்த்தி மச்சானை விட்டா வேற யாருமே இல்ல. யாரும் இல்லையா? ஏன் குத்துக்கல்லு மாதிரி உங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க. அவங்க கூட போய் இருக்க வேண்டியதானே. இங்க பாரு, இன்னும் நீ போடுற நாடகத்தை எல்லாம் நாங்க நம்பி ஏமாறுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இதோட நிறுத்து. நீ என்ன சும்மாவே நிக்கிற? முதல்ல இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனா. இதெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டே வைக்க கூடாது. ஏய், போங்க வெளியில. நான் போக மாட்டேன். இது என் வீடு. மாமா, நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா. என்னைய அனுப்ப வேண்டான்னு நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா. அண்ணே, அம்மா, எங்களை போக வேணாம்னு சொல்லுங்க அண்ணே. என் பொண்ணு பாவண்ணே. உங்களை விட்டா எங்களுக்கு வேற நாதி இல்லைண்ணே. அண்ணே, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பொண்ணு வாழ்க்கையை மட்டும் அழிச்சிடாதீங்க அண்ணே. உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம இத்தனை வருஷமா ஒத்தையிலே வாழ்ந்துட்டோம். எங்களை ஏத்துக்கோங்கண்ணே. உங்க குடும்பத்துக்கு நாங்க எந்த கெடுதலும் பண்ணவும் மாட்டோம். அண்ணே அண்ணே அண்ணே, எங்களை நம்புங்க அண்ணே. தயவு செஞ்சு எதுவும் பேசாத, வெளியே போங்க. நான் போக மாட்டேன் மாமா. இது என் வீடு. இது என் புருஷ வீடு. நான் போக மாட்டேன். மரியாதையா நீயா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உனக்கு நல்லது. இல்லன்னு வெய்ய நீ செஞ்ச எல்லாத்தையுமே இப்ப படம் போட்டு காட்ட வேண்டி வரும். வடிவமா கத்தி குத்து மாவள. அது நடந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போறது மட்டும் கிடையாது, மொத்தமா நீ உள்ள போய் கம்பி என்ன வேண்டி வரும். உன் கூட சேர்ந்து உங்க அம்மாவும் ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்கல்ல, அவங்களையும் அப்படியே கூட சேர்த்துட்டு போய் கழித்துடு. சரியா? யோசிச்சுக்கோமா. அது ஒண்ணு இல்ல வீரா, போன்னு சொல்றோம். பொட்டி படிக்க துணிமணி எல்லாம் யார் எடுத்து கொடுப்பா? அவளுக்கு அந்த கவலை இருக்கும்ல. அப்படிதானே விஜி?
நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத, நான் போய் எடுத்துட்டு வரேன். மச்சான் 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 வேணாம் மச்சான் மச்சான் கவலைப்படாத, please எந்த மச்சான். துணியும் விட மச்சான் மாட்டேன். மச்சான் மச்சான் இருங்க, நானும் மச்சான். வா. ஐயோ மாமா வேணான்னு சொல்லுங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. சித்தி சித்தி என்ன மன்னிச்சிருங்க சித்தி. சொல்லுங்க சித்தி நான் வேணும்னே பண்ணல சித்தி. மச்சான் 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 என்ன மன்னிச்சிருங்க டேய், மச்சான். சீக்கிரம் bag எடுத்துட்டு வாடா. மச்சான், என்ன மன்னிச்சிருங்க மச்சான். உங்க bag எடுத்துட்டு கால்ல வா. கூட டேய், விழுறேன் மச்சான். இங்க பாரு, scene create பண்ணாத, எனக்கு எந்திரு. வாழ்க்கையே டேய், இல்ல வாடா. மச்சான். மச்சான் சொல்லுங்க போலாமா? ஐயோ அக்கா சொல்லுங்க கண்மணி அக்கா சொல்லுங்க அக்கா. என்னை வீட்டை விட்டு அனுப்ப வேணாம்னு சொல்லுங்க அக்கா. விஜி, 1/2 மணி நேரத்துல ஊருக்கு பஸ் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் போனா கரெக்டா இருக்கும். மச்சான் 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 வேணாம் மச்சான். மன்னிச்சிருங்க மச்சான், நான் தெரியாம பண்ணிட்டேன் மச்சான். இனி மன்னிச்சிருங்க மச்சான், ஏதோ தெரியாம பாரு, பண்ணிட்டேன் மச்சான். கழுத்தை புடிச்சதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. மரியாதையா வெளியே போயிடு. போக மச்சான் மாட்டியா? சரி பிருந்தா, Please வா, நாமளும் மச்சான். பொண்ணு எல்லாம் வெளியே ஐயோ, போட்டுலாம். அதை வரமாட்டேன், கூட்டு நான் வா. வரமாட்டேன். இது ஏன் வீடு, நான் வரமாட்டேன். போதும் உன் வீட்டுல நீ பண்ண அட்டகாசம் எல்லாம் போதும் சித்தி, கிளம்பு. விடுங்க சித்தி. சித்தி, நான் போல சித்தி. சித்தி, சித்தி சொன்னா கேளுங்க சித்தி. சித்தி போ இங்கிருந்து. விஜய் போ போ வீட்டை விட்டு. என்ன வள்ளி இதெல்லாம்? பின்ன என்னன்னா இவ சொன்னதெல்லாம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு நம்பணும். இவன் மேல நம்ம எவ்வளவு இறக்கப்பட்டோம். கார்த்தி, மாறன், வீரா, பிருந்தான்னு எவ்வளவு இவளை பத்தி சொன்னாங்க. நான் எதையுமே நம்பாம இவ பேச்சு தானே நம்பினேன். அதுக்கு நல்லா செஞ்சடி. தப்பான ஆளை நம்புறதுல தான் உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லையே. சும்மாப்பா, முறப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இத்தனை நாள் பாம்புக்கு பாலை வாத்தல்ல, அது யாரையும் கொத்தாம அடிச்சேன்னு சந்தோஷப்படு. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? கிளம்பு, வெளியே போ, கிளம்புங்க. மச்சான் மச்சான். ஏய், போது நீ அழுது டிராமா போட்டதெல்லாம் முதல்ல இருந்து போ. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த குடும்பத்தை பிடிச்ச பீடை மொத்தமா ஒளிஞ்சு போச்சு. ஐயோ விஜய், விஜய். அடுத்த ட்ராமாக்கு ரெடி ஆயிட்டாயா? ஐயோ என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு. யாராவது வந்து பாருங்க தம்பி. விஜய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்படியே நிக்கிறீங்களே, வந்து பாருங்களேன் யாராவது. விஜய், விஜய் கணத்தர விஜய். ஐயோ சீக்கிரம் யாராவது டாக்டரையாவது கூப்பிடுங்களேன் தம்பி. விஜய், அவன் நடிக்கிறாத்த, அவளுக்கெல்லாம் ஒரு மயக்கமும் கிடையாது. இதெல்லாம் நம்பாது. என்ன புது டிராமாவா? தம்பி உங்க கால்ல கூட விழற. என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு தம்பி, சீக்கிரம் காப்பாத்துங்க தம்பி. விஜய், விஜய் இங்க பாரு விஜய். ஐயோ. டேய் ராகவா, அப்பா, டாக்டருக்கு ஃபோன் போட்டு வர சொல்றேன். அப்பா, மாமா அவ நடிச்சிட்டு இருக்காப்பா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. டேய் சொன்னத செய்ட. டேய் விஜய், போய் அவளை தூக்கிட்டு வாடா. ஏன்பா? சொன்னத செய்டா. கார்த்தி வா. நடிக்கிறான் அத்தை. ஏய், அப்புறம் பேசிக்கலாம் வா. ஓடா. வாடா வா. விஜய் வா, இந்த பக்கம் வா. கண்ணத்தர விஜய். விஜய் எந்திரி விஜய். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. பார்த்து. விஜய், விஜய் இங்க பாருமா.
கண்ணை தரவா, அம்மாவை பாருமா. எனக்கு உன்னை விட்டா வேற நாதி இல்லம்மா. வீரா வேற ஏதோ பிளான் பண்றா பாரு. ஐயோ, மயங்கி விழுந்த வேகத்துல தலையில ஏதாவது அடிபட்டுருச்சான்னு தெரியலையே. கடவுளே, என்ன என் பொண்ணை கொல்ல பாக்குறாங்களே. ஐயோ கடவுளே. அத்தை நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நம்ம எல்லாத்தையும் கொல்லுவாளே தவிர அவ சாவ மாட்டான், நீ கவலைப்படாத. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத தம்பி. வாங்க டாக்டர். சார் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டா. அப்படியா? வாங்க டாக்டர், பார்க்குறேன் வாங்க. சார். பாருங்க டாக்டர், என் பொண்ணு மயங்கிட்டா. டாக்டர், என் பொண்ணு பொழைச்சுப்பால? அவ தலையில வேற அடிபட்டுருச்சு. சொல்லுங்க டாக்டர். எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் பொண்ணு மட்டும்தான். சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சந்தோஷமான விஷயம்தாம்மா. நீங்க பாட்டியாக போறீங்க.